ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லலியோட ஷார்ட்ஸ். வாங்க நமக்குள்ளே டுடே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ வந்து பார்க்கலாம். அதாவது நாளைக்கு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஸ்பிஓ ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ட் டைமாகவும் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல் டைமாகவும் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் பின் பண்ண மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க ஒரு சின்ன வீடியோ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு பிறந்த தேதியை தான் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அதாவது ஜவஹர்லால் நேருக்கு வந்துட்டு 3 பேர் இருக்குது. அதாவது ராஜக்களின் ரோஜா, அதுக்கப்புறம் குழந்தைகளின் செல்வன், அதுக்கப்புறம் சாச்சான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளாலும் போற்றப்படுவது தான் நம்ம ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு 1889ஆம் ஆண்டு அலகாபாத்தில் பிறந்தார். நவம்பர் 14 வந்து பிறந்தார். இவருக்கு வந்துட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவங்களோட பிறந்த நாளை வந்துட்டு குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு நாட்டோட எதிர்காலமே நம்ம குழந்தைங்க தான். அதனால் குழந்தைங்களோட படிப்பில் வந்துட்டு நிறைய கவனம் செலுத்தினாங்க. அதனால தான் எல்லா குழந்தைங்களும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தினார். நம்ம ஜவஹர்லால் நேரு வந்துட்டு நாட்டின் எதிர்காலமே வந்து குழந்தைங்க தான் சொன்னதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருந்தார். ஜவஹர்லால் நேரு வந்துட்டு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு எது பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். அதனால தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் சத்தான உணவு கிடைக்கணும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்து பண்ணாங்க. இவர் வந்துட்டு இவரோட கடிதங்கள் மூலமாக இந்திரா காந்திக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாடம் புகட்டும்படியாக வந்துட்டு இவரோட கடிதங்கள் வந்து இருந்தது. அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு குழந்தைங்க முன்னேற்றத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க வந்துட்டு நாட்டோட எதிர்காலம் ப்ளஸ் நாட்டோட தூண்கள்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக நிறைய பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவரோட பிறந்தநாள் பார்த்திங்கன்னா 1889ஆம் ஆண்டு அலகாபாத்தில் வந்துட்டு இவர் நவம்பர் 14 பிறந்தார். அந்த நவம்பர் 14 தான் இவங்க வந்து குழந்தைகள் தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு 1964 காலமானார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு பெரிய சோகமாக இருந்தது. இவர் வந்துட்டு மக்களுக்கு சொல்ல போகிற கருத்து என்னென்னா, அதாவது சில்ட்ரன்ஸ் வந்துட்டு, அதாவது குழந்தைங்க வந்துட்டு நம்மளோட நாட்டு எதிர்காலம். இது வந்துட்டு நம்ம ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு பூக்கள் வந்து எப்படி பூத்து குலுங்குதோ அந்த மாதிரி தான் குழந்தைங்களும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு நம்ம ஜவஹர்லால் நமக்கு சொன்னார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் என் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.